அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். ஒரு 2-3 நாளாக வந்து நம்ம வீடியோ போடல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்றும் மேஜர் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, அதனால் வந்து நம்ம ஒன்றும் போடலை. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது, ட்ரெண்ட் லைட் பிரேக் அவுட்டு. சரி, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஓரளவு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நாளைக்கு என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் நியூட்ரலாக தான் ஓப்பன் ஆணுச்சு. ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கி வந்தான். ஒரு 40-50 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகலாம். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒரு 80 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கி வந்தான். பட் கீழே இறங்கி வந்தாலுமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து ட்ரெண்டு வந்து யாரும் ஷார்ட் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி. நியூட்ரலாக ஓப்பன் ஆனோம், பாசிபிள் டு கம் அப்சைட் அப் டு 24350 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த முதல் டார்கெட் நம்ம. அதுக்கப்புறம் லைவில் அப்டேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, டோன்ட் செல் இன் நிஃப்டி, ஸ்டில் நிஃப்டி இஸ் ஃபேவர் ஃபார் பை சைடு ஒன்லி, ஜஸ்ட் இட் இஸ் கம்மிங் ஃபார் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லியிருந்தாங்க. வந்து இறங்குனதை வந்து யாரும் ஷார்ட் போயிடாதீங்க, ஏன்னா வந்து அது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக தான் இறங்கி வர்றான், அதனால் வந்து யாரும் ஷார்ட் போயிடாதீங்க அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது வந்து பை சைடு ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா ஷார்ப்பாக மேலே போவோம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக காலையில் 9:30 மணிக்கு நம்ம எல்லா சேனல்லையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் பெய்ட் சேனலு, ஃப்ரீ சேனலு எல்லாத்துலேயுமே நம்ம கிளியராக நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக நம்ம என்ன நினச்சோமோ அது மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் நடந்திருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நடந்த போது பார்த்திங்கன்னா காலையிலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபர்தராக ஏற தான் போகிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் ஏறிச்சு. மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட் நீட் டு க்ளோஸ் எபவ் 24,530 540. Market need to close above that range, then only Nifty will move further upside. அதாவது வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஃபர்தர் அப்சைட் போகணும் அப்படின்னா, ஏன்னா எதனால நம்ம அந்த ரேஞ்சு வந்து நம்ம கிளியராக எதுக்காக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கே போயிட்டு தான் வந்து இறக்கியிருக்கான். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. Previously market facing the resistance clearly this range only 24,530, that range only market facing the resistance. So again market towards move that level 24,540. So market need to close above that range, then only market will move further upside. So here this area you have to avoid buy or sell. Actually this area you have to wait for the breakout. After breakout we have to follow the trend. My suggestion is here, just watch the Nifty, that's all. Once breakout is done, then you can go for buy, otherwise just watch. மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். கிளியராக ட்ரெண்டு பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பை சைடு போங்க. இங்கே பிரேக் அவுட் கொடுத்து நடந்துச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான் 25,230 240. அந்த ரேஞ்சுக்கு வந்து இஃப் த பிரேக் அவுட் இஸ் டன், தென் நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி 25,240. நியர்லி 700 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வில் மூவ் suddenly. So you have to clearly wait for this area, then you have to decide. இதைத்தான் நம்ம கிளியராக சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ணுங்கள், பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்கள். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த டைமும் வந்து மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிளும் இருக்குது. அதுக்காக இந்த இடத்துல வந்து இங்கே வந்துட்டாலே பை பண்ணிடணும்னு கிடையாது. ஏன்னா இங்கே வந்தால் சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போயிட்டு சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் ஆகும். டச் ஆகிட்டு ஃபர்தராக வந்து
அப் சைடு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இங்கே போனோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கிளியராக வந்து பிரேக் அவுட் வந்து இந்த இதுக்கு மேலே கொடுத்துருச்சுன்னா இதுதான் வந்து ப்ரீவியஸாக போயிட்டு இறங்குனது. இங்கே வந்துட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ பாசிபிள் டு பிரேக் ஹையர். If it is break 52,765, then next target will be 54,420. This is the bank nifty range. So you have to watch clearly this area, then you have to decide. இந்த ஏரியாவில் வந்து யாரும் வந்து ஷார்ட் போயிடாதீங்க, பையும் போயிடாதீங்க, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கிளியர் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பை சைடு போங்க. இங்கே மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பேங்க் நிஃப்டி ஆல்சோ பாசிபிள் டு பிரேக் ஹையர். இது வந்து என்னோட வியூ மட்டும்தான். நீங்கள் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் அப்டேட் உங்களுக்கு வேணும், வேறு எதுவும் மார்க்கெட்டில் இருக்கிற டவுட் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்ம வீடியோ அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவை வந்து அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.